ஒரு குக்கியை எப்படி செட் பண்ணுறது, அழிக்கிறது மற்றும் செட் பண்ண அந்த குக்கியை எங்கே போய் ப்ரௌசரில் பார்க்குறது அப்படிங்கிறது உட்பட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குக்கீஸ் ஆனது டெக்ஸ்ட் ஃபைல்ஸை கொண்ட ஒரு டேட்டா. அது உங்கள் சர்வர்லேருந்து ப்ரௌசருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நேரம் நிலச்சிருக்காது. அதுக்குன்னு காலாவதி ஆகிற அதாவது எக்ஸ்பைரேஷன் டைம் இருக்கும். குக்கீஸ் ஆனது முன்னொரு காலத்தில் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை ஒரு சைட்டுக்காக சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி குக்கீஸ் ரொம்பவே ஆபத்தான விஷயன்றதால யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை சேவ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறதில்ல. மற்றபடி குக்கீஸ் ஆனது ஒரு சைட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சிலது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. வாங்க இன்றைக்கி இந்த குக்கீஸை நம்ம கோடிங்நெட்டருக்குள்ளே எப்படி பயன்படுத்தலாங்கிறத தெரிஞ்சுப்போம். ஆனால் இந்த குக்கீஸை பற்றி இன்னும் விலாவரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்கலாம். முதல்ல அப்ளிகேஷனுக்குள்ளே கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு புது கண்ட்ரோலரை உருவாக்க போகிறோம். நான் அந்த கண்ட்ரோலருக்கு ஹோம்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஹோம் கண்ட்ரோலருக்குள்ளே கண்ட்ரோலருக்கான கிளாஸ் நேம் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்தணும். இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம முதல்ல கால் பண்ணணும். இதுக்கடுத்து பப்ளிக் ஃபங்க்ஷனாக நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். அதுக்கு திஸ் லோட் வியூ அப்படின்ற இந்த மெத்தடில் நம்மளுடைய வியூ ஃபைலோட நேமான home_view ஒரு வியூ ஃபைல் நேமை கொடுக்குறேன். இப்போ இந்த வியூ லோட் ஆகணும்னா இந்த வியூவை நம்ம உருவாக்கி ஆகணும். அதுக்கு வியூஸ் ஃபோல்டரில் ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வியூ ஃபைலோட நேம் என்னென்னா home_view. இதுதான் அங்கே லோட் ஆக போகுது. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு சில HTML கண்டென்ட்டை உருவாக்க போகிறோம். குக்கி எக்ஸாம்பிள்ன்றது ஹெட்டிங். அது உள்ள ஒரு டிவ். இந்த டிவ்வில் நம்ம ஒரு ஃபார்மை பயன்படுத்த போகிறோம். இதுக்குள்ளே ஒரு இன்புட் எலிமெண்ட் இருக்குது. அது ஒரு இன்புட் டெக்ஸ்ட். அந்த இன்புட்டுக்கான நேம் யூசர் நேம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு லேபிள். அந்த லேபிளில் என்டர் யோர் நேம் அப்படின்னு நான் டெக்ஸ்ட் காட்டுறேன். இப்போ இந்த டிவ் ஆனது ப்ரௌசரில் தெரியும் போது நடுவில் தெரியணும். அதுக்காக மார்ஜின் லெஃப்ட் 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபார்ம் ஒரு வேல்யூவை சப்மிட் பண்ணுறதுக்கு மெத்தடுன்ற ஆட்ரிபியூட்டை கொண்டு இருக்கணும். அதனால் மெத்தட்குள்ளே போஸ்ட் அப்படின்ற வேல்யூ இருக்கணும். ஏன்னா இந்த ஃபார்ம் போஸ்ட் மெத்தடில் சப்மிட் பண்ண போகுது. அதோட ஆக்ஷன் ஆட்ரிபியூட்குள்ளே நம்ம எந்த யூஆர்எலுக்கு சப்மிட் பண்ண போகிறோமோ அந்த யூஆர்எல் கொடுக்கணும். அதுக்கு நான் shorthand.php ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் base_urlன்ற ஒரு மெத்தட். இது வந்து கோடிங்நெட்டரோட ஒரு ஹெல்ப்பர் மெத்தட். இந்த ஹெல்ப்பர் மெத்தடுக்குள்ளே நம்மளுடைய கண்ட்ரோலர் நேமான ஹோம்குள்ளே செட் யூசர் நேம் அப்படின்ற ஒரு மெத்தடில் இந்த ஃபார்ம் வேல்யூஸ் எல்லாம் சப்மிட் ஆக போகுது. நான் சொன்ன மாதிரி இந்த base_url ஒரு ஹெல்ப்பர் மெத்தடுன்றதால கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனில் அதுக்காக ஹெல்ப்பர் கிளாஸை நம்ம லோட் பண்ணணும். அதுக்கு திஸ் லோட் ஹெல்ப்பர் அப்படின்ற இந்த மெத்தட்குள்ளே நம்மளுடைய ஹெல்ப்பர் கிளாஸோட நேமான URL அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இது இல்லாமல் கொடுத்தீங்கன்னா base_url மெத்தட் உங்களுக்கு வேலை செய்யாது, எரர் தான் அடிக்கும். இப்போது நம்ம உருவாக்க வேண்டிய இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ண போகிற செட் யூசர் நேம் அப்படின்ற இந்த மெத்தடை நம்ம கண்ட்ரோலரில் உருவாக்கணும். அதுக்கு பப்ளிக் ஃபங்க்ஷன் செட் யூசர் நேம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே முதல்ல நம்ம யூசர் நேம்க்கான வேல்யூவை வாங்கணும். அதை நம்ம போஸ்ட்லேருந்து வாங்கிக்கலாம். யூசர் நேம்ன்ற ஒரு வேரியபிளில் திஸ் இன்புட் போஸ்ட் அதுக்குள்ளே நம்மளுடைய போஸ்ட் வேல்யூவோட கீயான இந்த யூசர் நேம்ன்ற நேமை நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த யூசர் நேமை நம்ம குக்கியில் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம குக்கியோட ஹெல்ப்பர் கிளாஸை லோட் பண்ணணும். அதுக்கு திஸ் லோட் ஹெல்ப்பர் மெத்தட்குள்ளே நம்மளுடைய குக்கி அப்படின்ற அந்த ஹெல்ப்பரை கால் பண்ணணும். குக்கின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த குக்கி ஹெல்ப்பர் லோட் ஆகிடும். இதிலேருந்து நம்ம குக்கிக்கான ஹெல்ப்பர் மெத்தடெல்லாம் பயன்படுத்தலாம். குக்கியை செட் பண்ணுறதுக்கு set_cookie அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் நம்மளுக்கு தேவையான சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஆப்ஷனலாகவே கொடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக கொடுக்க வேண்டியது நேம் மற்றும் வேல்யூ அப்படின்ற இந்த 2 ஃபீல்டு. இந்த குக்கிக்கான நேம் என்ன அப்படின்னா யூசர் நேம். அதுக்கோட வேல்யூ என்னென்னா யூசர் நேம். மேலே வாங்கினா அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ. இப்போ இந்த குக்கியானது உருவாக்கப்பட்டு ப்ரௌசரில் ஸ்டோர் செய்யப்படும் இந்த மெத்தட் கால் பண்ண உடனே. இப்போ இது முடிஞ்ச உடனே திரும்பவும் நம்மளுடைய ஹோம் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரீடைரக்ட் ஹோம் அப்படின்ற நம்மளுடைய ஹோம் கண்ட்ரோலரை கொடுக்குறேன். அது கொடுத்த உடனே இண்டெக்ஸ் பேஜ் மறுபடியும் லோட் ஆகும். இப்போ நம்ம செட் பண்ண குக்கியை ஹோம் வியூவில் காட்ட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி குக்கிக்கான ஹெல்ப்பர் அதுக்கு தேவைப்படும்.
அதனால் இண்டெக்ஸ் பேஜை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்ப்பரை லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 இடத்துல ஹெல்ப்பரை லோட் பண்ணுறதுக்கு பதிலாக கன்ஸ்ட்ரக்டரில் ஒரே இடத்துல லோட் பண்ணாலும் இந்த கண்ட்ரோலர் முழுக்க உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ ஹோம் வியூவை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம get _ cookie அப்படின்ற மெத்தடை கால் பண்ண போகிறோம். இதுக்குள்ளேருந்து நம்ம செட் பண்ண குக்கிக்கான வேல்யூலாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செட் பண்ண குக்கியான யூசர் நேம் அப்படின்ற குக்கிக்கான வேல்யூவை நம்ம எடுக்க போகிறோம். அதனால் அங்கே யூசர் நேம் கொடுக்குறோம். வரப்போகிற வேல்யூவை யூசர் நேம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த யூசர் நேம் வேரியபிளை நம்ம வியூவுக்கு அனுப்ப போகிறோம், ஹோம் _ வியூவுக்கு. அதுக்கு நம்ம 2வது ஆர்கியூமெண்ட்டாக வியூ லோட் பண்ணுற இடத்துல அரே ஒன்று கொடுத்து அந்த அரேவில் இண்டெக்ஸான யூசர் நேம் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை உருவாக்கி அதுக்கு மேலே இருக்கிற வேரியபிளை நம்ம கொடுத்துக்கிறோம் வேல்யூவாக. இப்போ இந்த வேரியபிளை வியூவில் நம்ம எடுத்துக்க முடியும். ஹோம் _ வியூவில் போயிட்டு நம்ம ஒரு இஃப் கண்டிஷனை போட போகிறோம். PHP சின்டாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இஃப் கண்டிஷன் ஒன்று போடுறேன். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே யூசர் நேம் ஆனது, அதாவது யூசர் நேம்ன்ற அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூ நல் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது காலியாக இருந்துச்சுன்னா கீழே ஃபார்மை காட்டக்கூடிய அந்த டிவ்வை நீங்கள் காமிக்கலான்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வேளை காலியாக இல்லைன்ற பட்சத்தில் எல்ஸ் பார்ட்குள்ளே அது வரும். அப்போது எல்ஸ்குள்ளே நம்ம ஒரு ஹெட்டிங்கை காட்ட போகிறோம், ஒரு டெக்ஸ்ட். இதில் ஹாய் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து அதில் யூசர் நேம்ன்ற வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம ஷார்ட் ஆன் PHPயில் எக்கோ பண்ணுறோம். யூசர் நேம்ன்ற அந்த வேரியபிள்குள்ளே நம்ம குக்கியில் செட் பண்ண வேல்யூ தான் இருக்கும். கமா கொடுத்து வெல்கம் டு தி வெப்சைட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை கூடுதலாக காமிக்கிறோம். இப்போது இந்த வியூவில் எப்படி இந்த வேல்யூ வேலை செய்யும்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த ஃபார்முக்கான வேல்யூவை சப்மிட் பண்ணணும். ஆனால் நம்ம இன்னும் சப்மிட் பண்ணுறதுக்கு பட்டனை கொடுக்கவே இல்லை இந்த ஃபார்மில். அதனால் இந்த இன்புட் டெக்ஸ்ட் கீழே இன்புட் டைப் சப்மிட் அப்படின்ற ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். வேல்யூவில் அந்த பட்டனோட நேம் சப்மிட்டுன்னு இருக்க போகுது. இப்போ ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணால் பட்டன் வந்துடும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு நேம் கொடுக்க போகிறோம். என்னோட நேம் லோகேஷ் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகி திரும்ப இந்த பேஜுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம போட்டிருக்க கண்டிஷன் படி ரிஃப்ரெஷ் ஆன உடனே குக்கியோட வேல்யூவை எடுத்து இந்த இடத்துல ஹாய் லோகேஷ் வெல்கம் டு திஸ் வெப்சைட்டுன்ற டெக்ஸ்ட்டை காமிச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு பதில் திரும்ப இந்த ஃபார்மே வந்திருக்கு. ஒரு வேளை குக்கி செட்டே ஆகலையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் நம்மளோட குக்கி எல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. ஆனால் செட் ஆனது உடனே எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அது ஏன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்ட்ரோலரில் இந்த செட் யூசர் நேம்குள்ளே தான் நம்ம குக்கியை செட் பண்ணுறோம். முக்கியமாக செட் _ குக்கின்ற மெத்தடை பயன்படுத்தி இதில் குக்கியானது செட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் எக்ஸ்பயருக்கான செகண்ட்ஸை நம்ம கொடுக்கவே இல்லை. நம்ம எத்தனை நேரம் இந்த குக்கியானது ப்ரௌசருக்குள்ளே இருக்கணுன்ற நேரத்தை கொடுத்தா தான் அது இருக்கும். கொடுக்கலன்னா உடனே அது எக்ஸ்பயர் ஆகிடும். கொடுத்த நொடியிலேயே அது எக்ஸ்பயர் ஆகிருக்கும். கோடிங்னேட்டரோட டாக்குமெண்டேஷன் படி இந்த செட் _ குக்கின்ற மெத்தடில் 3வது ஆர்குமெண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான செகண்ட்ஸ். அதனால் இந்த மெத்தடில் 3வது ஆர்குமெண்ட்டாக நம்ம செகண்ட்ஸை கொடுக்குறோம். இப்போ என்னோடய உதாரணத்துக்கு 10ன்னு நான் கொடுத்துக்கிறேன். 10 செகண்டில் இந்த குக்கியானது எக்ஸ்பயர் ஆகிடும். இப்போ மறுபடியும் லோகேஷ்ன்ற என்னுடைய பேரை கொடுத்து நான் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண போகிறேன். இப்போ ஃபார்மை சப்மிட் பண்ணால் நமக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கும். ஹாய் லோகேஷ் வெல்கம் டு திஸ் வெப்சைட். ஆனால் இது 10 செகண்ட் வரைக்கும் தான் நிற்க போகுது. ஏன்னா 10 செகண்ட் கழிச்சு குக்கியானது எக்ஸ்பயர் ஆகிடும். நீங்கள் வேணால் 10 செகண்ட் கழிச்சு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், மறுபடியும் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்துடும். இப்போ 10 செகண்ட் ஆகிடுச்சு, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்துடுச்சு. ஏன்னா குக்கி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. இப்போ இது ரொம்ப நேரம் நிலச்சிருக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான செகண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு நாளைக்கு 8,06,400 செகண்ட்ஸை கொடுத்தா எனக்கு ஒரு நாளைக்கான குக்கி செட் ஆகிருக்கும். இந்த குக்கி ஒரு நாள் கழிச்சு தான் எக்ஸ்பயர் ஆகும். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு நான் இந்த குக்கியை மறுபடியும் செட் பண்ணுறேன். என்னுடைய பெயரை கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே இந்த குக்கியானது இன்னும் ஒரு நாளைக்கு அப்படியே தான் இருக்க போகுது. என்ன ரிஃப்ரெஷ் பண்ணாலும் நீங்கள் போகாது. ஆனால் இந்த குக்கியை நீங்களே கிளியர் பண்ணுற நிலைமை தேவைப்படும். அதுக்கும் நீங்கள் ஒரு சில வழி செஞ்சு வைக்கலாம். அதுக்கு நம்ம ஹோம் வியூவில் போகிறோம். இந்த டெக்ஸ்ட் கீழேயே ஒரு லிங்க் ஒன்று கொடுக்க போகிறோம். அதில் பேஸ் _ URLல நம்மளுடைய ஹோம் கண்ட்ரோலருக்குள்ளே கிளியர் குக்கீஸ் அப்படின்ற ஒரு மெத்தடுக்கு இந்த லிங்க் ஆக்சஸ் ஆகும். இந்த லிங்கோட பெயர் கிளியர் குக்கீஸ்.
ஆமாம், நம்ம இப்போ குக்கீஸை கிளியர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம அதுக்கு இப்போ இந்த கண்ட்ரோலருக்குள்ளே நம்ம இங்கே கொடுத்த மாதிரியே கிளியர் குக்கின்ற ஒரு மெத்தடை உருவாக்கி ஆகணும். கிளியர் குக்கி மெத்தடுக்குள்ளே நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தட் என்னென்னா delete_cookie. இந்த மெத்தடில் நம்ம எந்த குக்கியை delete பண்ணணுமோ அதுக்கான கீயை மட்டும் கொடுக்கணும். நம்ம செட் பண்ண கீ என்ன, யூசர் நேம், அதை தான் நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ இதை கொடுத்து முடித்த உடனே எப்பவும் போல் ரீடைரக்ட் ஆகணும் இந்த ஹோம் பேஜுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகி திரும்ப என்ன ரிசல்ட் வருமோ அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கோம் அங்கே. இப்போ நம்ம இந்த லிங்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கியானது எக்ஸ்பயர் ஆகலை இன்னும். இப்போ இதை கிளிக் பண்ண உடனே எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, அதாவது டெலீட் செய்யப்பட்டுடுச்சு. இப்போ மறுபடியும் நான் என்னோடய பெயரை கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். திரும்பவும் குக்கியானது செட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது குக்கீஸ் ஆனது உங்கள் ப்ரௌசருக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகியிருக்குன்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எப்படி பார்க்கலாங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கூகுள் க்ரோமில் இருந்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெவலப்பர் டூல்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட டேப்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய டேப் அப்ளிகேஷன். இப்போ இதில் நம்ம அப்ளிகேஷனோட ஹெட்டிங்கை விட்டுருங்க. ஸ்டோரேஜோட ஹெட்டிங்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன், இண்டெக்ஸ் பி, வெப் எஸ்கியூஎல், அதுக்கடுத்து குக்கீஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை பார்ப்பீங்க. அந்த குக்கீஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதில் HTTP லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த சைட்டு தான் உங்களுக்கான லோக்கல் ஹோஸ்ட்டுக்கான சைட். இதில் நம்ம குக்கியை செட் பண்ணியிருக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே வந்திருக்கும் சைடில். இதில் யூசர் நேம்ன்ற குக்கியை செட் பண்ணியிருக்கோம், அதுக்கு லொகேஷன்றது வேல்யூ. இது மட்டும் இல்லை, இந்த குக்கிக்கு எந்த டொமைன் ஆனது செட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த குக்கியோட பாத் என்ன, இந்த குக்கி எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், அதாவது எக்ஸ்பைரேஷன் செகண்ட்ஸ், அதோட இதோட சைஸ் என்ன, இந்த குக்கிக்கான சைஸ், HTTP தானா, இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த எல்லா விஷயமும் தான் நம்ம குக்கியை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக கோடிங்னேட்டரும் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ அங்கே ப்ரௌசரில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த ப்ரௌசர்லேயும் உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாம் தெரியும். மொத்தத்தில் குக்கீஸ் ஆனது ப்ரௌசருக்குள்ளே எப்படி செட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட இந்த கோடிங்னேட்டருக்குள்ளே குக்கீஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கோடிங்னேட்டருக்கான கண்ட்ரோலர்லாம் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி சில வேலை பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் ஊக்ஸை பயன்படுத்தணும். இந்த ஊக்ஸோட பலன் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்.